முந்தைய லெக்சரில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால் ஸ்ப்ராடிங்கர் ஈக்குவேஷன் சொல்யூஷன்களுக்கு நம்மிடம் உள்ள இன்டெகிரேஷன் m ஸ்டார் n dx ஈக்குவல் டெல்டா mn வேவ் ஃபங்க்ஷன் மற்றும் சம்மேஷன் n n ஸ்டார் x n x பிரைம் ஈக்குவல் டெல்டா x மைனஸ் x பிரைம் ஐ நாம் இயல்பாக்கியுள்ளோம் என்றும் சுருக்கமாக கருதுகிறோம். இந்த இரண்டு பண்புகளையும் ஹைசன்பெர்க் மற்றும் ஸ்ப்ராடிங்கரின் அணுகுமுறையின் ஈக்குவலன்ஸ் ஐ காட்ட பயன்படுத்தப் போகிறோம். பின்னர் இரண்டையும் எவ்வாறு இணைப்பது என்று பார்ப்போம். ஹைசன்பெர்க் அணுகுமுறையின் முக்கிய விஷயம் குவாண்டம் கண்டிஷன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது p x மைனஸ் xp என்பது s கிராஸ் ஓவர் i க்கு சமம். இது மேட்ரிக்ஸ் வடிவத்தில் உள்ள s ஓவர் 2 பை i, அதாவது p m l x l n மைனஸ் x m l p l n. அதாவது நான் இந்த மேட்ரிக்ஸ் px மைனஸ் xp இன் mn காம்போனன்ட் ஐ எடுத்துக்கொள்கிறேன். இது l ஈக்குவல் டு s கிராஸ் ஓவர் i டெல்டா mn மீது சம் செய்யப்படுகிறது. ஸ்ப்ராடிங்கர் படத்தில் இருந்து அதே கண்டிஷன் நாம் பெற முடியுமா? அதிலிருந்து அது என்ன பெறுகிறோம் என்று அர்த்தம். இப்போது நாம் இந்த முதலில் அடையாளம் 1 காணும்படியைப் பெற நான் இந்த ஆப்பரேஷன் dx டைம்ஸ் xf எடுத்தால் என்ன ஆகும் என்று பார்ப்போம். சில ஃபங்க்ஷன் f மைனஸ் x t பை tx f இது f க்கு மட்டும் சமம். முதல் டெர்மிலிருந்து நாம் பெறுவது x tf வகுத்தல் tx பிளஸ் f மற்றும் இரண்டாவது டெர்ம் என்பது மைனஸ் x tf வகுத்தல் tx முதலில் டெர்ம் மற்றும் கடைசி டெர்ம் கேன்சல் ஆகும் மற்றும் நாம் பெறுவது f. எனவே இப்போது நான் t வகுத்தல் t x x ஒரு ஃபங்க்ஷன் மீது செயல்படுகிறது என்று எழுதலாம். அதாவது t வகுத்தல் tx முதலில் x மீதும் பின்னர் f இரண்டிலும் செயல்படும் ஒரு ஃபங்க்ஷன் இல் செயல்படும் என்பதன் அர்த்தம் நான் x மற்றும் f ஐ மல்டிப்ளை செய்வேன் பின்னர் டெரிவேட்டிவ் மைனஸ் x t வகுத்தல் tx என்பது 1 மூலம் மல்டிப்ளை செய்வது போன்றது. குறிப்பாக நான் f ஐ ஸ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் இன் சொல்யூஷன் இன் என்பது ஐகன் ஃபங்க்ஷன் ஆக எடுத்துக்கொண்டால் நான் பெறுவது d வகுத்தல் tx இன் x psi n மைனஸ் xd psi n வகுத்தல் tx என்பது ஈக்குவல் டு psi n. இப்போது நான் இரண்டு பக்கங்களையும் s கிராஸ் ஓவர் i ஆல் மல்டிப்ளை செய்கிறேன். மேலும் s கிராஸ் ஓவர் i t வகுத்தல் tx x psi n மைனஸ் x s கிராஸ் i t வகுத்தல் tx என்பது psi மீது செயல்படும். இது s கிராஸ் ஓவர் i psi n க்கு சமம். அடுத்து நான் இருபுறமும் psi m ஸ்டார் x ஆல் மல்டிப்ளை செய்கிறேன் மற்றும் x பொறுத்து இன்டெகிரேட் செய்ய வேண்டும். அதனால் நான் இடது புறத்தில் பெறப்போகிறேன். நான் இப்போது இன்டெகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி dx psi m ஸ்டார் s கிராஸ் ஓவர் i t வகுத்தல் tx என்பது x psi n x மைனஸ் psi m ஸ்டார் இன்டெகிரேஷன் dx
x s கிராஸ் ஓவர் I டி psi n x dx என்பது s கிராஸ் ஓவர் I டெல்டா mn க்கு சமம் psi m உண்மையில் ஆர்த்தோகோனல் என்பதை முந்தைய லெக்சரில் நாம் கண்டோம். ஆர்த்தோகோனாலிட்டி முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போது நான் வேறு எதையாவது பயன்படுத்தப் போகிறேன், அது முழுமையானது. எனவே நான் இப்போது ∞ to ∞ என்று எழுதப் போகிறேன். இங்கே dx மீது இன்டகரேஷன் உள்ளது. என்னிடம் psi n ஸ்டார் x உள்ளது, மேலும் என்னிடம் s கிராஸ் ஓவர் I d பை dx உள்ளது. நான் இப்போது இன்னர் இன்டகரல் இன்னர் பகுதியை ∞ to ∞ டெல்டா x மைனஸ் x பிரைம் dx பிரைம் x பிரைம் psi n x பிரைம் என எழுதப் போகிறேன், ஏனெனில் டெல்டா ஃபங்க்ஷன் என்பது இங்கு ஒன்றுமில்லை ஆனால் x psi n x என எழுதப் போகிறேன். எனவே நான் இப்போது டெல்டா x மைனஸ் x பிரைம் ஐ முழுமை பயன்படுத்தி டெர்ம்ஸ் பொறுத்து எழுதலாம். மற்றும் இரண்டாவது டெர்ம் இதேபோல் இன்டகரல் ∞ to ∞ dx psi m ஸ்டார் x இன்டகரேஷன் n ∞ to ∞ டெல்டா x மைனஸ் x பிரைம் dx பிரைம் s கிராஸ் ஓவர் I t வகுத்தல் tx பிரைம் இன் psi n x பிரைம். நான் இந்த இடது பக்கத்தை மட்டுமே எழுதப் போகிறேன். எனவே இது மீண்டும் எனது இடது பக்கம். ஏனென்றால் டெல்டா ஃபங்க்ஷன் காரணமாக இந்த டெர்ம் இரண்டாவது இன்டகரல் இல் உள்ளதல்ல. அதாவது s கிராஸ் ஓவர் I t வகுத்தல் tx இன் psi n x. இது நாம் செய்தவை. இப்போது நான் முழுமையை பயன்படுத்தப் போகிறேன். இந்த இடது கையை மீண்டும் எழுதுகிறேன், இதனால் முழு விஷயத்தையும் இங்கே முடிக்க முடியும். என்னிடம் இன்டகரேஷன் dx psi m ஸ்டார் s கிராஸ் ஓவர் I t வகுத்தல் tx இன்டகரேஷன் டெல்டா x மைனஸ் x பிரைம் dx பிரைம் x பிரைம் psi n x பிரைம் மைனஸ் இன்டகரேஷன் dx psi m ஸ்டார் x இன்டகரேஷன். இது அனைத்து ∞ to ∞ ∞ to டெல்டா x மைனஸ் x பிரைம் dx பிரைம் s கிராஸ் ஓவர் I t வகுத்தல் tx பிரைம் psi n x பிரைம். இது இடது புறத்தில் உள்ளது. இப்போது டெல்டாவின் x மைனஸ் x பிரைம் t ஐ சுருக்கமாக எழுத முழுமையான தன்மையைப் பயன்படுத்துங்கள். சம்மேஷன் psi n x psi n ஸ்டார் x பிரைம். இதை டெல்டா ஃபங்க்ஷனிற்கு சப்ஸ்டிடியூட் செய்யப் போகிறேன். எனவே இடது கை பக்கம். இப்போது இன்டகரேஷன் ∞ to ∞ dx psi m ஸ்டாராக மாறுகிறது. இப்போது நாம் மிகவும் கவனமாக எழுத வேண்டும். உள்ளே இருக்கும் வேரியபிள் என்பது இன்டகரேஷன் ∞ to ∞ x s கிராஸ் ஓவர் I d வகுத்தல் tx. இங்கே சம்மேஷன் உள்ளது. நான் இன்டெக்ஸ் ஐ மாற்றுகிறேன், ஏனென்றால் நான் m மற்றும் n ஐ பயன்படுத்துகிறேன். எனவே இதை நான் n psi l x என எழுதப் போகிறேன். நான் வெளிப்புறம் psi l x என எழுத முடியும், ஏனெனில் இன்டகரேஷனுக்கு உள்ளே இது உண்மையில் முக்கியமல்ல. பின்னர் நான் psi l ஸ்டார் x பிரைம் psi n
எக்ஸ் பிரைம் ஐ எழுதப் போகிறேன், அதாவது முதலில் முதல் டெர்ம். இரண்டாவது டெர்ம்க்கு நான் மீண்டும் எழுதப் போவது சம்மேஷன் ஓவர் எல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி டிஎக்ஸ் சை எம் ஸ்டார் எக்ஸ் எக்ஸ் இன்டெகரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி டிஎக்ஸ் பிரைம். மேலும் நான் எக்ஸ் பிரைம் இன்டெக்ஸ் ஐ சை எல் எக்ஸ் பிரைம் ஸ்டார் எஸ் கிராஸ் ஓவர் ஐ டி வகுத்தல் டிஎக்ஸ் பிரைம் சை என் ஸ்டார் சை எக்ஸ் பிரைமை உள்ளே எழுதப் போகிறேன் மற்றும் சை எல் எக்ஸ் ஐ வெளியே பெறுகிறோம். இப்போது சில அடைப்புக்குறிகளை வைக்கிறேன், அதனால் டெர்ம்ஸ் ஐ அடையாளம் காண்பது எளிது. நான் இங்கே ஒரு ஒன்று அடைப்புக்குறியை பயன்படுத்துகிறேன். இரண்டாவது டெர்மில் இரண்டாவது அடைப்புக்குறி மற்றும் இரண்டாவது இன்டெக்ரலுக்கு வைக்கிறேன். இந்த முதல் டெர்ம் என்பது முதலில் எம் மற்றும் எல் குறியீடுகளுடன் ஒரு மேட்ரிக்ஸ் எலிமெண்ட். இதில் எல் மற்றும் என் குறியீடு உள்ளது. இந்த டெர்ம் எம் மற்றும் எல் குறியீடுகளுடன் ஒரு மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் ஆகும். இது எல் மற்றும் என் குறியீடுகளுடன் ஒரு மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் ஆகும். என்னிடம் சம்மேஷன் ஓவர் எல் உள்ளது மற்றும் நான் முழு விஷயத்தையும் வைக்கிறேன். மற்றும் என்னிடம் முதல் இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி முதலில் டிஎக்ஸ் சை எம் ஸ்டார் எஸ் கிராஸ் ஓவர் ஐ டி சை சை எல் எக்ஸ் ஓவர் டிஎக்ஸ். இரண்டாவது என்பது இன்டெகரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி டிஎக்ஸ் பிரைம்ஸ். ஆனால் ஒன்று, இது ஒரு டம்மி வேரியபிள். இதனை நான் இவ்வாறு எழுதுகிறேன். டிஎக்ஸ் சை எல் ஸ்டார் எக்ஸ் எக்ஸ் சை என் எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி டிஎக்ஸ் சை எம் ஸ்டார் எக்ஸ் எக்ஸ் சை எல் எக்ஸ் மற்றும் இன்டெகரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி டிஎக்ஸ் சை எல் ஸ்டார் எக்ஸ் எஸ் கிராஸ் ஓவர் ஐ டி வகுத்தல் சை என் எக்ஸ் பெரிய அடைப்புக்குறிக்குள்ளின் டிஎக்ஸ். இவை அனைத்தும் எஸ் கிராஸ் ஓவர் ஐ டெல்டா எம் க்கு சமம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது நாம் எக்ஸ் எம்எல் ஐ இன்டெகரேஷன் சை எம் ஸ்டார் எக்ஸ் எக்ஸ் சை எல் எக்ஸ் டிஎக்ஸ் மற்றும் பி எம்எல்ஐ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி சை எம் ஸ்டார் எக்ஸ் எஸ் கிராஸ் ஓவர் ஐ டி வகுத்தல் சை எல் எக்ஸ் டிஎக்ஸ் இன் டிஎக்ஸ் என அடையாளம் காணலாம். இதனை நாம் இவ்வாறு அடையாளம் காணலாம். இது எவ்வாறு குறைக்கப்படுகிறது என்றால், இது சம்மேஷன் ஓவர் எல் அடைப்புக்குறிக்குள் உள்ளே இருக்கு. என்னிடம் பி எம்எல் உள்ளது. இரண்டாவது டெர்ம் என்பது எக்ஸ் எல் என் மைனஸ் நான் பெறுவது எக் எம்எல் பி எல் என் என்பது எஸ் கிராஸ் ஓவர் ஐ டெல்டா எம்என் க்கு சமம். மேலும் இது மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் குவாண்டம் கண்டிஷன். நீங்கள் இரண்டு வடிவத்தையும் சமமாக்க வைத்திருக்க விரும்பினால், வேவ் ஃபங்க்ஷன் ஐ மிகவும் குறிப்பிட்ட வழியில் பயன்படுத்தி ஹைசன்பெர்க்கின் மேட்ரிக்ஸ் எலிமெண்டகளை குவாண்டம் மெக்கானிக்ஸ் அணுகுவதற்கான ஒரு குறிப்பிட்ட வழி உள்ளது. அந்த வழியில் இப்போது ஆபரேட்டர்கள் மூலம் அழைக்கப்படுகிறது. எனவே ஹைசன்பெர்க் மற்றும் ஸ்ட்ராடிங்கர் தியரி ஆகியவற்றின்
ஈக்குவலன்ஸ்க்கு மல்டிப்ளிகேட்டிவ் பயன்படுத்தி p mn மற்றும் x mn ஆகிய அனைத்தும் வேவ் ஃபங்க்ஷன்களில் இருந்து வரையறுக்கப்படுகிறது. அதாவது x அல்லது p ஆபரேட்டர்களின் டிஃபரன்ஷியலுக்கு பொருந்தும். நான் ஆபரேட்டர் என்று அழைக்கப்படும் டெர்மை அறிமுகப்படுத்துகிறேன். இவை ஆபரேட்டர்கள் என்று கூறப்படுகின்றன. எனவே இது ml மற்றும் இது இன்டெகரேஷன் m*க்கு சமம். இப்போது நான் p ஆபரேட்டரை பயன்படுத்துகிறேன். ஒரு சில நேரங்களில் இது ஒரு on top போல ltx என்று எழுதப்படுகின்றன. இங்கே p ஆபரேட்டர் என்பது s கிராஸ் ஓவர் t வகுத்தல் a ml கு tx என்னிடம் m*. x ஆபரேட்டர் உள்ளது. நான் இப்போது ஒரு l tx பயன்படுத்துகிறேன். இங்கே x ஆபரேட்டர் என்பது ஒன்றுமில்லை ஆனால் வெறும் x மற்றும் அதனைக் கொண்டு மல்டிபிளை செய்யவும். p² மற்றும் x² என்ன ஆனது. இப்போது நாம் x² பற்றி பார்ப்போம். ஹைசன்பெர்க் மெக்கானிக்ஸ் x² mn என்பது x ml x ln சம்மேஷன் ஓவர் l க்கு சமம். இது இங்கே சம்மேஷன் ஓவர் l இன்டெகரேஷன் m x x l x dx மல்டிபிளைடு பை இன்டெகரேஷ l*. இப்போது இதனை நான் x n x dx என்று எழுதுகிறேன். மீண்டும் முழுமையான தன்மையை பயன்படுத்தி இதை நான் இன்டெகரேஷன் m* x டைம்ஸ் x dx. இப்போது நான் சம்மேஷன் ஓவர் l l x l* x' என எழுதலாம். பின்னர் ஒரு x' n உள்ளது. இது ஒரு x' dx'. இது டெல்டா x மைனஸ் x' தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது டெல்டா x மைனஸ் x'. எனவே இது இன்டெகரேஷன் m*. x² n dx ஆகிறது. எனவே x² இன் ஆபரேட்டர் என்பது x². x² mn ஐ கணக்கிட விரும்புகிறோம் என்றால் இது வேறு ஒன்றுமில்லையே தவிர ஸ்கொயர் ஆஃப் m*. x x² n x dx. இப்போது p² என்ன ஆகிறது என்பது பற்றி பார்ப்போம். p² mn என்பது இன்டெகரேஷன் -∞ to ∞ m* x s கிராஸ் ஓவர் I t வகுத்தல் tx மீது n அல்லது l x டைம்ஸ் -∞ to ∞ l* x' s கிராஸ் ஓவர் I t m வகுத்தல் tx'. இது அனைத்தும் பிரைம் tx' சம்டு ஓவர் l. ஏனெனில் முதலில் டெர்ம் என்பது p ml தவிர வேறில்லை மற்றும் இது p ln தவிர வேறில்லை. எனவே இது மேட்ரிக்ஸ் மல்டிபிலிகேஷன் விதி பயன்படுத்தி மற்றும் இதை மீண்டும் நான் -∞ to ∞ m*.
எக்ஸ் எஸ் கிராஸ் ஓவர் ஐ டி வகுத்தல் px ஆப்பரேட்டிங் ஆன் சம்மேஷன் ஓவர் எல் psi எல் எக்ஸ் psi எல் ஸ்டார் எக்ஸ் பிரைம். இதை நான் இவ்வாறு எழுதலாம் ஏனென்றால் டி வகுத்தல் px என்பது எக்ஸ் பிரைம் மீது செயல்படாது. இங்கு இன்டகரேஷன் ஓவர் எக்ஸ் உள்ளது மேலும் என்னிடம் s கிராஸ் ஓவர் ஐ டி psi n எக்ஸ் பிரைம் ஓவர் dx dx பிரைம் உள்ளது. ஆனால் மீண்டும் இந்த டெர்ம் என்பது டெல்டா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிரைம். எனவே இந்த முழு டெர்மும் இப்போது மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி psi m ஸ்டார் எக்ஸ் s கிராஸ் ஸ்கொயர் t2 psi வகுத்தல் d x ஸ்கொயர் dx ஆக மாறுகிறது. எனவே p ஸ்கொயர் mn க்கு நான் pml pln சம்டு ஓவர் l மற்றும் இதனை நான் இன்டகரேஷன் psi m ஸ்டார் s கிராஸ் ஓவர் I d psi l ஓவர் dx x மற்றும் இது மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி psi l x பிரைம் ஸ்டார் s கிராஸ் ஓவர் I d psi n ஓவர் tx பிரைம் tx பிரைம் என்று எழுதினேன். இது psi m ஸ்டார் x மைனஸ் s கிராஸ் ஸ்கொயர் t2 tx ஸ்கொயர் psi n x dx இன்டகரேஷனுக்கு சமம் என்பதைக் காட்ட ஆர்த்தோகோனாலிட்டி கண்டிஷன் ஐ நான் பயன்படுத்துகிறேன். இது p ஸ்கொயர்க்கான ஆபரேட்டர் மற்றும் p ஸ்கொயர் ஆபரேட்டர் என்பது p டைம்ஸ் p ஆபரேட்டரைத் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நீங்கள் காணலாம். நான் p ஸ்கொயரை கணக்கிட விரும்பினால் நான் உண்மையில் மேட்ரிக்ஸ் விதி வழியாக செல்ல வேண்டியதில்லை. இதை நேரடியாக psi ஸ்டார் m x p ஸ்கொயர் ஆபரேட்டர்க்கு சமமாக எழுத முடியும். இது மைனஸ் s கிராஸ் ஸ்கொயர் t2 வகுத்தல் tx ஸ்கொயர் psi n x dx ஆகும். விஷயங்கள் எவ்வளவு எளிதானது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். நான் உண்மையில் மேட்ரிக்ஸ் மல்டிபிலிகேஷன் வேண்டிய அவசியமில்லை. இந்த டைம் ஆபரேஷன்ஸ்களை என்னால் செய்ய முடியும். எதற்காகவும் ஆபரேட்டர்களை என்னால் உருவாக்க முடியும். ஆபரேட்டர்களை வெறுமனே மல்டிப்ளை செய்யும்போது நீங்கள் பதிலைப் பெறுவீர்கள். இது இப்போது ஹைசன்பெர்க் படத்தின் ஈக்குவலென்ஸ் ஐ ஸ்ட்ராடிங்கருடன் உருவாக்குகிறது. அங்கு வேவ் ஃபங்க்ஷனிலிருந்து நான் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்களை எடுத்துக்கொள்கிறேன். இது தொடர்புடைய ஆபரேட்டர்களை பயன்படுத்துவதன் மூலம் இது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது அல்லவா? இப்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இது அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா? குறிப்பாக x 1 என்பது psi வகுத்தல் x மூலம் மல்டிப்ளை செய்யப்படுகிறது. இது சரியாக உள்ளது போல தெரிகிறது. நான் x ஐ கணக்கிட விரும்பினால் நான் வெறுமனே x உடன் மல்டிப்ளை செய்கிறேன். வேவ் ஃபங்க்ஷன் இன் இன்டர்பிரடேஷன் அடுத்த லெக்சரில் உங்களுக்கு புரியும். ஆனால் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் s கிராஸ் ஓவர் I d வகுத்தல் tx என்பது மொமெண்டம் கொடுக்கிறது. இது கொஞ்சம் வித்தியாசமானதாக தெரிகிறது. ஆனால் இது அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா என்பதை பார்ப்போம். நீங்கள் நினைவுகூர வேண்டியது மொமெண்டம் p உடன் நகரும் ஒரு பார்ட்டிகிள்க்கு வேவ் லென்த் என்பது s ஓவர் p k. இது 2 பை ஓவர் லாம்டா அதாவது 2 பை ஓவர் sp. இது p ஓவர் s கிராஸ் மற்றும் வேவ் ஃபங்க்ஷன் இன் ஸ்டாட்டிக் பகுதி என்பது e raised to I kx psi x. இது ஒரு நிலையான மொமெண்டம்கான பிளேன் வழியாகும். இப்போது psi x மீது p ஆபரேட்டர் ஐ பயன்படுத்துவோம். அது என்ன கொடுக்கிறது என்பதை பார்ப்போம். நான் p ஆபரேட்டர் psi x ஐ பயன்படுத்தும்போது அது எனக்கு s கிராஸ் ஓவர் I
t வகுத்தல் tx என்பது e raised I kx மீது செயல்படுகிறது. அது எனக்கு s cross k e raised I kx கொடுக்கிறது. இந்த வழக்கில் பார்ட்டிக்கிள் ஒரு தூய மொமெண்டம் p ஐ கொண்டிருக்கும்போது இல் p ஆபரேட்டர் ஐ பயன்படுத்தும்போது அந்த மொமெண்டமை எனக்கு வழங்குகிறது. எனவே p ஆபரேட்டர் எனக்கு மொமெண்டம் தருகிறது என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது, அதாவது இது வேவ் ஃபங்க்ஷனின் மொமெண்டமை பிரித்தெடுக்கும் ஒரு ஆபரேட்டர். மிகவும் தளர்வான அறிக்கையில் இந்த p ஆபரேட்டர் வேவ் ஃபங்க்ஷன் மொமெண்டம் ஐ நான் எழுதுவேன். இது ஸ்க்ராடிங்கரின் முறையானது என்னவென்றால், நீங்கள் ஒரு அளவைப் பெற விரும்பும் போதெல்லாம் அதனுடன் தொடர்புடைய ஆபரேட்டர் இருக்க வேண்டும், பின்னர் வேவ் ஃபங்க்ஷன் இல் செயல்படுகிறது. மேலும் நீங்கள் சரியான மொமெண்டமைப் பெற்றதிலிருந்து அந்த அளவை உங்களுக்கு வழங்க வேண்டும். இது ஆபரேட்டர் s cross k உடனான ஐகன் வேல்யூ கொண்ட மொமெண்டம் ஐகன் ஸ்டேட்டு. இதனை சற்று வித்தியாசமாகப் பார்ப்போம். எனர்ஜி பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஸ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் என்பது -s கிராஸ் ஓவர் 2m t2 வகுத்தல் tx ஸ்கொயர் என்பது n பிளஸ் vx n மீது செயல்படுகிறது. இது en n க்கு சமம். இந்த ஆபரேட்டர் என்ன என்று நாம் சொல்கிறோம்? இது 1 இன் மேல் 2m -s கிராஸ் ஸ்கொயர் t2 வகுத்தல் tx ஸ்கொயர் n பிளஸ் vx. இப்போது vx ஐ நீங்கள் ஒரு பாலினாமியல் ஆக எழுதலாம் அல்லது எதுவானாலும், மேலும் இது ஒரு ஆபரேட்டராக செயல்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம், அதாவது இது n is equal to en n மீது செயல்படுகிறது. இது ஆபரேட்டர் மொழியில் p ஸ்கொயர் ஆகிறது. இது p ஸ்கொயர் ஆபரேட்டர் வகுத்தல் 2m பிளஸ் v ஆபரேட்டராக மாறும். இது ஒரு மல்டிப்ளிகேட்டிவ் ஆபரேட்டர். இது n மீது செயல்படும்போது எனக்கு en a கொடுக்கிறது, மேலும் இது p ஸ்கொயர் ஓவர் 2 பிளஸ் vx. இது எனர்ஜிக்கான ஆபரேட்டரைப் போன்றது. வேவ் ஃபங்க்ஷன் இல் செயல்படும் எனர்ஜிக்கான ஆபரேட்டர் எனக்கு எனர்ஜியை தருகிறது. இது திடீரென்று p ஆபரேட்டர் என்பதை s கிராஸ் ஓவர் it வகுத்தல் tx என்று எழுதப்படுவதை சரி என்று உணர வைக்கிறது. இரண்டு சந்தர்ப்பங்களில் இது எனக்கு சரியான பதிலை கொடுத்துள்ளது. e raised I kx p என்பது e raised I kx மீது செயல்படுகிறது, மேலும் எனக்கு உண்மையான மொமெண்டம் p டைம்ஸ் e raised I kx ஐ எனக்கு கொடுத்தது. மேலும் இங்கே nx p ஸ்கொயர் ஓவர் 2m பிளஸ் vx ஆன் n எனக்கு எனர்ஜியை கொடுத்தது. இந்த எனர்ஜிக்கான ஆபரேட்டர் ஹாமில்டோனியன் என்று அழைக்கப்படுகிறது. இது வெறும் அறிமுக வகுப்பு மட்டுமே இந்த பாடத்திட்டத்தில். இது ஹாமில்டோனியன் என்று அழைக்கப்படுவதன் விவரங்களில் நான் இன்னும் செல்லப் போவதில்லை, ஆனால் இது தான் ஹாமில்டோனியன் ஆபரேட்டர். ஹாமில்டோனியன் என்ற எனர்ஜிக்கான ஆபரேட்டர் n மற்றும் ஐகன் ஃபங்க்ஷன் மீது செயல்பட்டு உங்களுக்கு en ஐ வழங்குகிறது. எனவே இந்த லெக்சரை முடிக்க ஹைசன்பெர்க் மற்றும் ஸ்க்ராடிங்கர் படத்திற்கான ஒப்பீட்டு அட்டவணையை உருவாக்குகிறேன். இப்போது நான் ஹைசன்பெர்க் ஸ்க்ராடிங்கரின் அட்டவணையை வகுப்பதன் மூலம் இந்த லெக்சரை முடிக்கிறேன். ஹைசன்பெர்க் படத்தில் x மற்றும் p ஆகியவை மேட்ரிசஸ் மூலம் குறிப்பிடப்படுகின்றன. ஸ்க்ராடிங்கர் படத்தில் பார்ட்டிக்கிள் என்பது அதனுடன் தொடர்புடைய வேவை கொண்டுள்ளது. இது வேவ் ஃபங்க்ஷன் என்று அழைக்கப்படுகிறது.
எக்ஸ் ஆல்பா பீட்டா அல்லது xmn மற்றும் p ஆல்பா பீட்டா ஆகியவை பிரித்தெடுக்கப்படுகின்றன அல்லது ஆபரேட்டர்களைப் பயன்படுத்தி இலிருந்து நான் பெறுவேன். இங்கே மேட்ரிசஸ் இருந்தால் இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் ஒரு ஆபரேட்டர் ஐ பயன்படுத்த வேண்டும். இப்போது இங்கே மோஷன் ஈக்குவேஷன் என்பது கிளாசிக்கல். ஆனால் இப்போது இது இங்கே மேட்ரிசஸ் அடிப்படையில் வேவ் ஈக்குவேஷனின் டெர்ம்ஸ் இல் எழுதப்பட்டுள்ளது. இங்கே குவாண்டம் கண்டிஷன் என்பது px xp ஈக்குவல்ஸ் s கிராஸ் ஓவர் I. இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். மீண்டும் இங்கே நான் எல் வேவ் ஈக்குவேஷன் ஐ எழுதுவேன், மேலும் p mn ஈக்குவல்ஸ் m ஸ்டார் s கிராஸ் ஓவர் I py dx n dx xmn. இது m ஸ்டார் x n tx ஆல் வழங்கப்படுகிறது. இங்கே ஸ்டேஷனரி சிஸ்டம்கள் அல்லது கன்சர்வேட்டிவ் சிஸ்டம்களுக்கான எனர்ஜி டயகனல் மேட்ரிக்ஸ் மற்றும் கடந்த காலங்களில் நீங்கள் செய்தது ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்காகத்தான். இங்கே எனர்ஜி என்பது ஸ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் இன் ஐகன் வேல்யூ. இருப்பினும் இறுதியாக ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கான எனர்ஜி SSM என்பது n பிளஸ் ஒரு அரை s கிராஸ் ஒமேகாவாக வெளியே வருகிறது. இங்கே SSM கான எனர்ஜியை கண்டுபிடித்துள்ளோம். இது n பிளஸ் அரை s கிராஸ் ஒமேகா மற்றும் இரண்டும் சமமாக வெளிவருகிறது. இந்த கன்குலுஷனுக்கு பிறகு டயகனல் டெர்ம்ஸ் என்ன என்பதை பற்றி ஒரு கேள்வியுடன் உங்களை விட்டு வெளியேற விரும்புகிறேன். எடுத்துக்காட்டாக xnn. இது இன்டெகரேஷன் n ஸ்டார் x x nx dx. இது இன்டெகரேஷன் மாட் nx ஸ்கொயர் x dx. மற்றும் pnn. இது இன்டெகரேஷன் n ஸ்டார் x s கிராஸ் ஓவர் I d n ஓவர் px dx. இந்த டெர்ம்ஸ் ஐ பற்றி நாம் இன்னும் பார்த்ததில்லை, அவற்றிற்கு என்ன அர்த்தம், மேலும் இதனை பற்றி நாம் அடுத்த லெக்சரில் பார்ப்போம், அதாவது n ஸ்கொயர் இன் இன்டர்பிரடேஷன் பற்றி பார்க்கும் போது தெரிந்து கொள்வோம். இந்த லெக்சரில் இந்த கேள்வியை நான் உங்களிடம் விட்டுவிடுவேன்.